உதாரணங்களா இந்த சபை முன்பாக வந்தேனே நான் யார் என்ற விளக்கம் தெரிய வரும். பெண்ணாக பிறந்து விட்டோமே இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று ஒரு பிம்பத்தை ஒன்று உண்டுபடுத்தி அதற்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினேன். எழுந்து அம்மா என்று ஆமா என்னடா இது கணவன் வேண்டும் என்று யாகம் வளர்த்தி ஒரு பிம்பத்திற்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினான். அம்மா என்று வந்து விட்டானே இவன் ஒரு நமக்கு மகனாக இருக்கட்டும் என்று ஒரு பக்கமாக அமர்த்தினேன். அவன் யார் தெரியுமா? அவன் தான் விநாயகமூர்த்தி. ஆமாம் இரண்டாவதாக ஒரு பிம்பத்திற்கு உயிர் கொடுத்து அதற்கு தட்டி எழுப்பினேன். எழுந்து தங்கா என்று ஓடி வந்து விட்டான். என்னடா இது இவரும் பெண்ணா என்று வருவார் என்று நினைத்தார். தங்கா என்று வந்து விட்டாரே என்று மறுபக்கமாக அமர்த்தினேன். அவர் யார் தெரியுமா? அவர் தான் கோபால கண்ணன். ஆமாம் மூன்றாவதாக ஒரு பிம்பத்திற்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினேன். இவர்தான் என கேட்ட கணவர் என்று சுவாமி என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தேன். ஆமாம் என்று கேட்டேன். அதற்கு என்ன தெரிவித்தார் தெரியுமா? பெண்ணே பெண்களுக்கு ஒரு அங்கம் கூடுதலாக இருக்கிறது, அதனால் உன்னை திருமணம் முடிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். ஆமா என்ன சிறந்த தெரியுமா? என்னுடைய நெற்றிக் கண்ணை பிடிக்கினேன், எடுத்து அவர் நெற்றில் வைத்து பொருத்தினேன். எனது நெற்றிலிருந்து உதிரமானது ஓடியது. பார்த்தா பரம கடவுள் தன்னுடைய பெருங்கால் விரலால் மண்ணை அழைத்து அதில் ஒரு சிட்டுக்கு மண்ணை எடுத்து வந்து நெற்றில் வைத்து உதிரத்தை நிறுத்தினார். அதுதான் இந்த பெண்கள் வைக்கக்கூடிய சிகப்பு பொட்டு. சுவாமி திருமணம் முடித்து கோபத்தால் சுட்டி எரித்தார். நானும் பருவதராக குளத்திலே பார்வதியாக பிறந்தேன். அன்னவரை காந்தவத்தில் மனம் முடித்தேன். ஆமா சுவாமி சேலத்தை பொழுகூறுங்கள் என்று கேட்டேன். கோபம் கொண்ட பரமாவோ எனக்கோ சாபத்தை தந்தார். அந்த சாபத்தை பற்றி இதோ தெரிகிறதே. இந்த மலையாளத்த கானகத்திலே பகவதியாக தங்கி வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நான் வாழ்கிறேனே, நான் என்னென்ன புசிக்கிறேன் தெரியுமா? என்னென்ன சொன்னா தெரியும். உதயங்களா பள்ளி சார கந்தாவேரி உடனே நான் மீண்டும் எப்படி வருகிறேன் தெரியுமா? பூதகணங்களா பூதங்களும் சுடைகள் அடியாக அப்படி
என்னை கண்டு எப்படி ஓடி ஒளிகிறது பார்த்தாயா? ஆமாம் தாயே. அப்படி இருந்தாலும் முதல்வர்களா என்னை நினைத்து ஏதோ இரு பாலர்கள் கடுமையாக தவம் புரிகிறார்கள். அவருக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும். அதனாலே முதல்வர்களா வாருமே இரவென்று பகலென்று பாராமல் கடும் தவம் புரிகிறார்கள் இரு பாலகர்கள். அவருக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும். புறப்படுவார். மழை என்றும் வெயில் என்றும் அவற்றென்றும் பாராமல் தானம் செய்து கடுமையாக தவம் செய்து வரவாங்க வேண்டும். ஆமா Bye.
ஐம்புலனுடன் அடக்கி மழையென்றும் வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் காற்றையே உணவாக புசித்து உங்களையே தானம் செய்து வரங்கள் பல பெறுவதற்காக வந்து இடைவிடாது உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அம்மா. ஆட்சி கொடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடிய இடத்தை அள்ளி தர வேண்டும் அம்மா. தாயே தாயே, தாயே உன்னை செய்யக்கூடிய தவத்துக்கு மனமிறங்கி எங்களுக்கு காட்சி தர வேண்டும் அம்மா. அண்ணா, நமது தவத்திலே குறை ஏற்பட்டு பகவதியானவள் காட்சி கொடுக்க மறுக்கின்றாளா என்பது ஒன்றும் புரியவில்லை. அலங்கார பூஜை. ஆமா, அதனால் மௌன பூஜை செய்ய வேண்டும்.
அண்ணா ஆமா மலையாளத்தில் இருந்து உங்களுடைய தவத்திற்கு மெச்சி பகவதி வந்திருக்கிறேன். கண் விழித்து பாருங்கள். தாயே, எங்கள் தமத்திலே ஏதாவது குறை ஏற்பட்டு நீங்கள் காட்சி கொடுக்க மறுத்து விட்டீர்களோ என்று வருத்தத்தோடு இருந்தோம். என்ன அழைத்த காரணம்? அந்த அத்தி சிவபெருமானை சந்தித்து அந்தவர் இடத்திலே சாகாத வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். ஆனால் சிவபெருமானை கோரி தவம் செய்தவன் என்னை விட்டு சக்தியானவள் பிரிந்து மலையாளத்திலே இருக்கின்றார். தேவர் மூவர் யாவற்றமான பேர்களுக்கும் நான் நலம் கொடுத்தால் பலிக்காது. மலையாளம் சென்று பகவதி இடத்திலே வரத்தை பெற்றுக் கொள்ள தெரிவித்தார்கள். ஆகையால் உன்னை நாடி கடுந்தவம் நீங்கள் கேட்டவாறு அம்மாதை
அவர்கள் கரத்தினாலும் வனத்திலே வாழக்கூடிய சிங்கம் புலி கரடி சென்றால் காண்டாமிருகம் காட்டெருமை இது போன்ற கொடிய மிருகத்தின் வாயில் கையினாலும் மௌனமாக தவம் செய்யக்கூடிய ரிஷிகள் அவருடைய கரத்தினாலும் ஏன் மும்மூர்த்திகள் இருக்கின்றாலே சிவன் விஷ்ணு பிரம்மா அவர்கள் கரத்தினாலும் நாங்கள் இருவரும் சாகவே கூடாது. வேற என்ன வேண்டும்? நாங்கள் இருவரும் சாகவே கூடாது. அதனால் சாகா வர வேண்டும். அப்படியா? வேற என்ன வர வேண்டும்? இன்னும் வேண்டாம். நீ கொடுக்கக்கூடிய வரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாவிடி எங்கள் இருவர்களின் உயிர் போகும் என்றால் போகட்டும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் இருவர்களின் போகும் என்றால் எங்கள் உடல்கள் வேகக்கூடாது. அதனால் வேற என்ன வேண்டாம்? அப்படி நாங்கள் இருவரும் சாகவே கூடாது, சாகாத வர வேண்டும். வேகக்கூடாது, வேகாத உட வேண்டும். அது மட்டுமில்லை, தேவர் மூவர் அத்தனை பேர்களையும் சிறைபிடித்து சித்திரவதை செய்து அவர்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் ஒரு கஜானாவாக ஒரு அரண்மனையில் நிறுத்தி வைப்போம். எதிர்காலம் ஆக்கக்கூடிய தழைப்பதற்காக அந்த செல்வங்கள் அத்தனையும் திருவியில் தொழிலாக நாங்கள் ஒரு கஜானாவாக சேர்த்து வைத்திருப்போம். அந்த செல்வங்கள் அனைத்தும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் எங்கள் கரத்தில் சென்றுவிடும். அந்த செல்வங்கள் அனைவரும் போகா செல்ல வேண்டும். போதுமா? சாகாவரன் அப்படியா? உனக்கு என்ன வேண்டும்? அண்ணா, உனக்கு தேவையான வரத்தை நீ கேட்டு விட்டார். எனக்கு தேவையான வரத்தை நான் கேட்டு சொல்றேன்.
என்று தெரியுமா? எப்படிப்பட்டவரா? மந்திர வித்தை, மாயா ஜாலம், கூடு விட்டு கூடு பாதம், அன்னதத்திலே பறப்பது, ஜலத்தின் மீது நடப்பது, ஓடி வைப்பது, எடுப்பது, கிள்ளி, சூன்யம், தேவனுடைய சக்தி அனைத்து எனக்கு வரமா வேண்டும். அதாம்மா, புரியுதா? இவர்களே, உங்கள் எண்ணம் போலே இவர்களே, நீங்கள் கேட்ட வரத்தை இதோ மந்திரமான காதிலே ஜெபித்து விட்டேன். ஆமா ஆமா. அண்ணா, அம்மன் ஏதோ உங்களோட செவியிடமாக போதித்ததை மந்திரம். ஆமா, அதை மனதில் நிறுத்தி விட்டாயா? நினைவிலே வைத்துக் கொண்டேன் அண்ணா. சரி, சந்தேகம். தாயே, இதுநாள் வரையிலும் தமிழாக தமிழ் செய்தித்த கழகத்திலே அம்மா அம்மா என்று அழைந்தோமே. ஆமா, நாங்கள் கேட்ட அனைத்து வரமும் அனைத்து வரவும் மந்திரமாக காதிலே ஜெபித்து விட்டேன். சரி, அதை விடுங்க. ஆ, நீ கொடுத்தாயே போதித்தாய மந்திரம், ஆமா. அதை உன்னுடைய சக்தியா ஒரு பொருளாகவோ ஒரு உருவமாக அமைத்து எமது கரத்திலே வைக்க முடியுமா? இவர்களே, அதில் பொருளும் கிடையாது, உருவமும் கிடையாது அதற்கு. ஆமா, கையிலாக்கி தர முடியாது. முடியாது. ஆமா முடியாது. ஆமா. சரி, அப்படி என்ன? அதை உம்மால் திரும்ப பெற முடியுமா? கொடுத்ததுதான், திரும்பி பெறவே முடியாது. நீ கொடுத்த வரத்தை உம்மால் திரும்ப பெற முடியாது. ஆமா. சரி, ஆ, நீ கொடுத்த வரம் இருக்கிறதே, ஆ, அது பலிக்கும். பலிக்கும். சத்தியமாக, பலிக்கும். நிச்சயமாக, பலிக்கும். உண்மையாக பலிக்குமா? போடாங்க. ஏய், மந்திரத்திலே பறப்பது, ஆமா, கடல் ஆழத்தை காண்பது, சிங்கத்தோடு சண்டை போடுவது, யானையோடு கர்ஜனை செய்வது, ஆமா. ஓடினத்தை, மாயாஜாலம், சந்திரஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், ஆமா, அத்தனையும் உன் வரமாக இருக்கணும். ஆமா, எங்க போனாலும் விடக்கூடாது. அந்த பகவதியை புடிச்சிட்டு வந்துடுறேன். போடா. ஏய், நீ என் பக்தன் என்று நினைத்து உனக்கு வரம் கொடுத்தால் என்னையே அடிக்கிறாயா? ஏ கூடா, அசுரா நீ
செத்தால வீரனா சாவணும். ஒன்னு செத்தா சண்டையில சாவணும். இல்ல மொத்த புடி சாவணும்.
ஐயா நீங்க வரக்கூடாது. நீங்க சிறையில் போடு. என்னிடம் வரமாக்கி என்னையே சோதித்து என்னையே அடித்தாய் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். என்னை போலவே ஒரு பெண்ணிடமே நீ மடிய கிடவாய். விடிடா சாபத்தை. அவ மேலே பார்த்தாயா? சிறையில் போட்டுனேன். அவன் போகும்போது சாபம் விட்டு போறா பத்தியா? பொன்னடி சாம பலி போது. ஆமா, என்ன பெண்களால் உனக்கு மரணம் நேரும் என்று சாபம் விட்டு அது பலியாதுங்க. பொன்னடி சாபம் பலிப்பாடா? இருந்தாலும் அடிக்கான கேட்க மாட்டீங்களா? சௌதியார் வாய அவன் பகவன் சென்றான் என்ன? போனா போய்பது. தேவர் மூவர் யாவற்றமான பேர்களை சிறைபிடிக்க வேண்டும். புறப்பாடு. செல்ல அந்த நேரத்தில் முருகப்பெருமான சொல்லுகிறார். ஆனால் விழாக்களை போறோம்.
ஆ